Numerical problem number 3 பார்க்கலாம். இதில் அஞ்சு ஐடென்டிக்கல் சார்ஜஸ் எல்லாத்தினுடைய வேல்யூம் கேபிட்டல் Q. இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செமி சர்க்கிளில் கரெக்டாக சிமெட்ரிக்கலாக ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் தே ஆர் அரேஞ்ச்டு. அந்த செமி சர்க்கிளினுடைய சென்டரில் இன்னொரு ஒரு சார்ஜ் ஸ்மால் லெட்டர் Q வச்சுருக்காங்க. இதனுடைய ரேடியஸ் வந்து R. Calculate the electrostatic force experienced by charge Q. இந்த சார்ஜ், இந்த மின்னூட்டம் எவ்வளவு நிலைமின் விசையை உணரும் அப்படின்றதான் கொஷன். ஸோ இப்போ இது வந்து இவ்வளவு இருக்கே அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் சுச்சுவேஷனில் நிறைய சார்ஜஸ் இன்வால்வ் ஆகும்போது நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல், மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தணும். அதன்படி எவ்வளோ சார்ஜ் வேணால் இருந்துட்டு போகுது, ஒரு பேர் ஆஃப் சார்ஜஸ், அதாவது ரெண்டு சார்ஜஸ் இதுவும் இதுவும் வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன ஃபோர்ஸ் இருக்குமோ, தனியாக அது ரெண்டு மட்டும் இருக்கும்போது அதே ஃபோர்ஸ் தான் மற்ற எவ்வளோ சார்ஜஸ் அதை சுற்றியோ அதுக்கு நடுவுலையோ பக்கத்துலேயோ இருந்தாலும் அதே ஃபோர்ஸ் தான் அங்கே செயல்படும். அப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை எப்படி நீங்கள் டீல் பண்ணலான்னா, தனித்தனியாக இந்த சார்ஜ் இது மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணும், அதனுடைய டைரக்ஷன் என்னவாக இருக்கும். ஸோ இப்படி தானே இருக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் அதுவும் போடலைன்னா நம்ம ப்ளஸ்ன்னே எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸு, இதுவும் ஒரு ப்ளஸ்ஸு, ரிப்பல் பண்ணும் இந்த டைரக்ஷனில். இதை நம்ம F1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சார்ஜ் வந்து இதை இப்படி இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த சார்ஜ் வந்து இப்படி ரிப்பல் பண்ணும், இந்த சார்ஜ் இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். ஸோ இதை நம்ம டயக்ராமாக போட்டுடலாம். இப்படி இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸுக்கு நம்பர் கொடுத்துட்டோம்னா 1 to 5 கொடுத்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு சார்ஜோட ஃபோர்ஸ் வந்து F1 இப்படி இருக்கு பாருங்கள். செகண்ட் சார்ஜ் F2, தேர்ட் சார்ஜ் F3, ஃபோர்த்து இப்படி இருக்குது. ஸோ இதில் நம்ம ரொம்ப கிளியராக சொல்லிடலாம். F1 அண்ட் F5 இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல். எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ஜோட வேல்யூ ப்ளஸ் Q, கேபிட்டல் Q, இதுவும் கேபிட்டல் Q தான். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் R தான், இதுவும் R தான். இந்த சார்ஜோட வேல்யூ ஸ்மால் லெட்டர் Q. அப்போ ஃபார்முலா என்ன? K இன்ட்டு Q, கேபிட்டல் Q ஸ்மால் Q டிவைடட் பை R². இதனுடைய ஃபார்முலாவும் அதுதான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், எண் மதிப்பில் சேம் மேக்னிடியூடில். டைரக்ஷன் பாருங்கள் ஆப்போசிட்டாக இருக்குது. இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. ஸோ ரெண்டும் என்ன பண்ணிக்கும், ஒன்று சமன் செய்து கொள்ளும், அதாவது கேன்சல் பண்ணிடும். இப்போ எஃபெக்டிவாக நமக்கு எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், எத்தனை விசை இருக்குது. F4 1, F2, F3 3 ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. மீதி ரெண்டும் கேன்சல். இப்போ நம்ம இந்த F2வையும் F4ஐயும் மட்டும் முதல்ல இப்போ கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த F2 F4 நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இதனுடைய டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், இதனுடைய ரிசல்டன்ட் அப்படின்னா, நம்ம இது வந்து 11th படிச்சிருப்போம். அதை பற்றி காம்பனண்ட் மெத்தட், அதாவது ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டர்ஸ், வெக்டர் பிரிப்பு முறையை பயன்படுத்தணும். எப்போவுமே வந்து ஒரு ஆங்கிள் டெஃபினட்டாக அங்கே நம்ம போட முடியும். ஸோ இது எப்படி 45 வந்துச்சுன்னு புரியுதா. ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் 90 டிகிரி தான் இருக்கும் இல்லையா, அதில் பாதி தானே இந்த கோடு. ஸோ 45 டிகிரிஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும்போது இந்த F4 அப்படின்ற வெக்டர் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும், இது வந்து தீட்டா பக்கத்தில் இருக்கனால காஸ் தீட்டா காம்பனண்ட். அதே மாதிரி இன்னொரு காம்பனண்ட் இங்கே உண்டு, இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும், இது வந்து சைன் தீட்டா காம்பனண்ட். அதே மாதிரி F2வையும் பிரிக்கலாம். ஸோ இப்போ அதை தான் நம்ம பிரிச்சிருக்கோம் பாருங்கள். F4 வந்து F4 cos 45 அப்படின்னு இந்த பக்கம் ஒரு காம்பனண்ட்டு, F4 sin 45 இங்கே ஒரு காம்பனண்ட். அதே மாதிரி F2 வந்து F2 cos 45, F2 sin 45. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் மொத்தம் எத்தனை வெக்டர்ஸ் அல்லது எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இந்த F4 F2வை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரித்ததுக்கப்புறமா அந்த ரெண்டு ஃபோர்ஸும் அங்கே இல்லைன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை தான் நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம், அதுக்கு பதிலாக தான் அதை போட்டிருக்கோம் மற்ற காம்பனண்ட்ஸை.
ரைட்டா? அப்போது மொத்தம் இப்போ எத்தனை ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, எத்தனை விசைகள் செயல்படுது? இது 1 F4 sin 45, இங்கே இது 2வது, இது வந்து ஒரு 3வது ஃபோர்ஸு, இது வந்து 4வது ஃபோர்ஸ். 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதில் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸும் இந்த ஃபோர்த்து ஃபோர்ஸும் பாருங்களேன், F4 sin 45, F2 sin 45 ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கா, எதிர் திசையில் இருக்கா? இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள், இதுவும் sin 45, இதுவும் sin 45, F4 F2 சேம் தான். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஸோ F2 sin 45, F4 sin 45 ஈக்குவலாக இருக்கும். எதிர் திசை ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால கேன்சல் பண்ணிக்குவோம், சமன் செய்து கொள்ளும். அப்போ மொத்தம் இப்போ இந்த பாயிண்டில் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? இது 1 F4 cos 45, இது 1 F2 cos 45. இதை தவிர F3ன்னு ஒரு ஃபோர்ஸ் அதே டைரக்ஷன்லேயே ஆக்ட் ஆகுது, இது ஒரு ஃபோர்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்கள். F4 cos 45, F2 cos 45, F3. அப்போது நம்ம இந்த இதனுடைய சம்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? டோட்டல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், தொகுபயன் விசை. இத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அதில் இந்த 3 மட்டும்தான் நமக்கு எஞ்சி நிற்குது. ஸோ இதை மட்டும் நம்ம டோட்டல் பண்ணால் போதும். ஸோ மொத்த விசை டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு F3, இந்த இது F3, F4 cos 45, இது F2 cos 45. இதில் இந்த F4, F2, F3 எல்லாமே ஒரே வேல்யூ தான் இல்லையா? எல்லாமே வந்து K இன்ட்டு Q/R² தான் எல்லாமே. ஸோ F3 ஈக்குவல் டு F4 ஈக்குவல் டு F2, K இன்ட்டு Q/R². இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவில் அஃப்கோர்ஸ் cos 45ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1/√2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இந்த ஃபார்முலாவில். டோட்டல் ஃபோர்ஸ் மொத்த விசை ஈக்குவல் டு K இன்ட்டு, இப்போ இந்த F3க்கு பதிலாக இதை எழுதியிருக்கேன், F4 போடுற இடத்துல F4க்கு அந்த அதே தான் போட்டிருக்கேன், இன்ட்டு cos 45 1/√2, அதே தான் அடுத்ததுக்கும். இப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம எதை காமனாக வெளில எடுக்கலாம்? K இன்ட்டு Q/R² வெளியே எடுத்தோம்னா இதில் ஒரு 1 வரும், இதில் ஒரு 1/2 வருது, இதில் ஒரு 1/2 வருது, நடுவில் எல்லாத்துக்கும் ப்ளஸ் வருது. ஸோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். 1 + 1/√2 + 1/√2, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 2 × 1/√2 வருது. ஸோ 2 × 1/√2 எப்படி பிரிக்கலாம்? √2 × √2/√2. ஒரு √2 கேன்சல் ஆச்சுன்னா 1 + √2 தான் ஆன்சர் வருது. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து K × Q/R² × 1 + √2. இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? எக்ஸ் டைரக்ஷனில். அப்போ அதுக்கு நேரம் ஒரு வெக்டர், ஓரலகு வெக்டர், யூனிட் வெக்டர் போட்டோம்னா I கேப்பு. ஸோ இந்த Kயோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/4πε0. ஆன்சர் வந்து 1/4πε0 Q/R² × 1 + √2 I கேப் நியூட்டன். இது 3வது கொஸ்டினுடைய ஆன்சர்.